கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. உலர்ந்த எலும்புகளை மகா பெரிய சேனைகளாக எழுப்பிய தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக நாம் வேதத்தை தியானிக்கும்படியாக அவர் சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். தெய்வ ஆவியானவர் நம்மை வழிநடத்தும்படியாக கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான வேத தியான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களோடு நீர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது மகத்துவங்களை, உமது பொக்கிஷங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் மனக்கண்களை திறந்து கர்த்தாவி நாங்கள் வசனங்களை கிரகிக்க உட்கொள்ள கிருபையும்படியாக ஜெபிக்கிறோம். நீ நல்ல போதகர், எங்களை போதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் என்ற ஒரு மாபெரும் கருப்பொருளில் நாம் வேதத்தை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு ஒத்தாசைகளை அனுப்பாவிட்டால் நாம் இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. எனவே தேவன் ஒவ்வொருவருக்கும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் நம்மை வழி நடத்துவாராக. எனக்கு அருமையானவர்களே, நாம் எழுப்பது என்பது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு. எழுப்புதல் என்பது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் மங்கி எரிந்து கொண்டிருப்போமானால், நாம் மரித்து கொண்டிருப்போமானால், மீண்டும் மீண்டும் அவர் தெய்வீக ஜீவனை நமக்கு கொடுப்பதுதான் ஒரு எழுப்புதல். ஆமீன். ஒரு தெய்வீக ஜீவனை பாய செய்வது எழுப்புதல். மங்கி எறிகிற விளக்கு திரியை தூண்டி விடுவது, அணைந்து விடாமல் தூண்டி விடுவது ஒரு எழுப்புதல். அவருடைய ஜீவ சுவாசத்தை மீண்டும் ஒருமுறை நம்மேல் ஊதி நம்மளை பிரகாசிக்க செய்வது எழுப்புதல். ஆமீன். அந்த ஒரு மாபெரும் பணியை, ராஜரீக செயலை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் நாம் ஏசாயா 42 ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 42 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய வேலையை 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். மங்கி எறிகிற திரியை அணையாமலும். என கருமையானவர்களே, நாம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் மங்கி எறிந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய ஜெப வாழ்க்கையில், வேத தியான வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில் நாம் மங்கி எறிந்து கொண்டிருக்கலாம். அணைந்து விடாதபடி மீண்டும் மீண்டும் அதை பிரகாசிக்க செய்வதுதான் அவருடைய வேலை. ஆமீன், ஆமீன். அவர் ஒருபொழுதும் அணைக்க மாட்டார். எனவேதான் உபாகமத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்மளை அழிக்காமல், நான் என் ஜனங்களை கைவிடுவதும் இல்லை, அவர்களை
அழிப்பதும் இல்லை என்று சொன்னார். ஒருவேளை சில நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் நம்மளை அழிப்பது போல் காணப்படலாம். ஆனால் அது நம்மை ஆளாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எனவே அவர் ஒருபொழுதும் மங்கி எறிகிற திரியை அணைக்கிற தேவன் அல்ல, தூண்டி விடுகிற தேவன். ஆமென். அந்த எழுப்புதலுக்கு அந்த வேலையை அவர் செய்கிறார் பரலோகத்திலிருந்து. எனவேதான் அது பரலோக அனுப்புகிற எழுப்புதல் என்று நாம் தியானித்து வருகிறோம். அவர் செய்து கொண்டிருக்கிறார். நாம் உலக நெருக்கங்களில் மங்கி எறிய ஆரம்பித்து விட்டோம். ஆனால் அவர் விடுவதில்லை. அவர் மறுபடியும் நம்மை தூண்டிவிட அவருடைய கோயம்பட்ட கரம் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அதற்கு நம்முடைய பங்கைத்தான் கடந்த வாரங்களில் நாம் தியானித்தோம். ஏசாயா, யோவேல், ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக நம்முடைய மனம் திரும்புதலை, இந்த எழுப்புதலுக்கு மனம் திரும்புதலை அவர் விரும்புகிறார் என்று நாம் இந்த 3 புத்தகங்களில் இருந்து தியானித்தோம். யோவேல் புத்தகத்தில் வாசித்தோம் பாருங்க, நம் இருதயத்தை கிழித்து நாம் திரும்பும் பொழுது அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் மனம் திரும்ப, ஆமென், மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் பொருட்டு நாம் பாவங்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நாம் தியானித்தோம். இளைப்பாறுதலின் காலம். இளைப்பாறுதலின் காலம் என்பது கிருபை, வல்லமை வழிந்து ஓடுகிற ஒரு வாழ்க்கை. அதுக்கு நாம் பாவங்களை விட்டு நாம் திரும்ப வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலையும் ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, வேதம் நமக்கு போதிக்கிற போதனைகளை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் அவ்வளவு அழுத்தமாக அந்த போதனையை ஆவியானவர் நமக்கு தருகிறார். சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 58ஆம் வசனத்தில் நாம் பெருக வேண்டும் என்று அங்கே தேவன் சொல்கிறார். இதில் பெருக வேண்டும் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:58, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து. கர்த்தருக்காக எல்லோரும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவேதான் வெளிப்படுத்தல சொல்றாரு, உன் பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன். ஒருவர் படுகிற பிரயாசம் மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். எனவே நீங்கள் படுகிற பிரயாசம் விருதவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருப்பீர்களாக. எப்பொழுதும் பெருகிறவர்களாக. அங்க வாசித்தோம், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இங்கே எப்பொழுதும் கர்த்தருடைய கிரியில வேத வாசிப்பு, ஜெபம், மனம் திரும்புதல், ஊழியம், ஆவிக்குரிய முன்னேற்றங்கள், இதில் நாம் எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருக்க வேண்டுமாம். ஆமீன், அல்லேலூயா. ஆனால் நம்மால முடியவில்லை. எப்பொழுதும் முடியவில்லை. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். முடியல. எனவேதான் அங்க
சங்கீதக்காரன் கதை பாருங்க. 85ஆம் சங்கீதத்தில் இந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சங்கீதம் 85:6 வசனத்தில் இப்படியாக சங்கீதக்காரர் கதறுகிறார். 85:6 உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஒரு காலத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தோம் ஆண்டவரே, இப்போ சந்தோஷத்தை இழந்து விட்டோம். எனவே உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, அதான் முக்கியமான காரியம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் மகிழ்ந்திருக்கும்படியாக வேதம் போதிக்கவில்லை. நல்ல கவனிக்கணும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் மகிழ்ந்திருப்போமானால் அது ஒரு நிலையான மகிழ்ச்சி அல்ல. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்றுதான் வேதம் சொல்லுது. இங்கேயும் பாருங்க என்ன சொல்ற பார்த்தீங்களா, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ சொல்லிட்டு அடுத்த பாருங்க 119ஆம் சங்கீதத்தில் கூட எங்களை நாங்கள் உபத்திரவத்தில் இருக்கிறோம், எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. 119:25 எங்கள் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, எங்களை திரும்ப உயிர்ப்பியும். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த திரும்ப உயிர்ப்பிக்கப்படுதல் என்பது அதுதான் எழுப்புதல். ஆமென். ஓசியா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1056ஆம் பக்கத்தை எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் வேத வசனங்களை கவனித்து பாருங்கள். 1:5:5:6 ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக, நீங்கள் 10:12 நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும், நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அப்படின்றால் அன்பு கிருபை நம்முடைய வாழ்க்கையில நீதியின் கனிகள் வெளிப்படும் மட்டும். அது எப்பொழுது வெளிப்படும்? தேவ ஆவியானவர் மழை போல் பொழியும் போது, ஒரு பெரிய எழுப்புதல் வரும்பொழுதுதான் நீதியின் கனிகள் விளைச்சல் வரும். அதுக்கு நீங்கள் விதையுங்கள். அந்த நீதிக்காக நாம் இப்பொழுது விதைக்க வேண்டுமா, பிரயாசப்பட வேண்டும். எனவே அதுவரை அவரை தேட காலமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப அப்படி நீதியின் விளைச்சல், நீதியை வருஷிக்க பண்ணும்போது அது ஒரு ஆழமான ஒரு மனம் திரும்புதல். அப்ப நம்முடைய எல்லா நிலையும் ஆவிக்குரிய நிலையிலே ஒரு மாற்றத்தை காண முடியும். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆழ்ந்த மனம் திரும்புதலை நாம் காண முடியும். அதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள வளர்ச்சி. ஆமீன். நீதியை தேவன் வர்ஷிக்க செய்யும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய நிலையினுடைய ஒரு முதிர்ச்சியை காண முடியும். ஆமீன், அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு பெரிய ராஜரிக செயல், ஒரு மாபெரும் எழுப்புதலை தேவன் அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நாம் இன்று ஏன் இந்த எழுப்புதல், இந்த மாபெரும் இந்த ராஜரிக செயல் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையில் மட்டுமல்ல சமுதாயத்திலே நடக்க வேண்டும் என்பதை நாம் 3 காரணங்களை நாம் பார்க்க போகிறோம். 3 காரணங்களுக்காக இந்த எழுப்புதல் வர வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். முதலாவதாக நாம் இந்த கடைசி நாட்களில், அது கொடிய காலம் என்று சொல்லப்படுகிறது, உபத்திரவங்களின் நாட்கள், நாளுக்கு நாள் போராட்டங்கள், பிரச்சனைகள், கொடுமைகள்,
நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் ரட்சிக்கப்பட்டவர்களாகி நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை ஏசாயா 32ஆம் அதிகாரத்தில் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த தீர்க்கன் மூலமாக இந்த கடைசி நாட்களில் எப்படி காணப்படுவோமாம். ஏசாயா 32:13, என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களிகூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் பாவங்கள் பெருக்கெடுத்து ஓடுகிற நாட்கள். நோயின் காலத்தை போல மனுஷகுமாரன் காலம் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. பாவங்கள் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்து விட்டது. போராட்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், கேடுபாடுகள், அப்படிப்பட்ட நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதனால அவர் என்ன சொல்றார் பாருங்க, என் ஜனத்தினுடைய, என் ஜனம் அவருடைய நிலத்திலும் களிகூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடிகளும் நெரிஞ்சலும் முளைக்கும். ஆமீன், அல்லேலூயா. இந்த நிலை மாறவே பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் தேவை. இந்த நெரிஞ்சல்களும் முட்செடிகளும் அழிக்கப்பட, இந்த நெரிஞ்சல்களும் முட்செடிகளும் அழிக்கப்பட அந்த பரலோகம் அனுப்புகிற அந்த எழுப்புதல், அந்த பரிசுத்தங்களுடைய ஆறாக வறண்ட நிலங்களில் ஆறை ஊற்றுவேன். நான் சொன்னேன், காட்டாற்று வெள்ளம் போல் தேவ ஆவியானவர் புறப்பட்டு வர வேண்டும். எங்க? நம்ம குடும்பங்களுக்குள். இந்த நெரிஞ்சலும் முச்செடிகளும் அழிக்கப்பட அந்த காட்டாற்று வெள்ளம் போல ஆவியானவர் குடும்பங்களுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும் வர வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அது எப்படி என்று 15ஆம் வசனத்தில் சொல்லுது பாருங்க. 15ஆம் வசனத்தில் தான் அந்த பரலோகம் அனுப்புகிற எழுப்புதலை அங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார். 15, உன்னதத்திலிருந்து 32:15, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். உன்னதத்தில் இருந்து ஆவி பொழியப்படும் மட்டுமல்ல, ஊற்றப்படும் மட்டும், தெளிக்கப்படும் மட்டுமல்ல. இன்னைக்கு தேவ ஆவியானவர் சாரல் மலை மாதிரி நம்ம மேல தெளிக்கப்பட்டிருக்கிறோம். அதான் நடந்திருக்கு. ஆனால் தேவனுடைய திட்டம் ஊற்றப்பட வேண்டும். அப்போ அந்த உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். நெரிஞ்சல்கள் முச்செடிகளும் அப்படியே இருக்கும். ஏன் இந்த பரலோகம் அனுப்புகிற எழுப்புதலுக்காக நாம் வாஞ்சியோடு தாகத்தோடு காத்திருக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு அந்த ஆவியானவர் ஊற்றப்படாததுனால குடும்பங்களில் நெரிஞ்சல்களும் முச்செடிகளும் எப்படியோ அதுக்களை இருந்து சமாளிச்சுக்கிட்டு வரோம். அந்த நெரிஞ்சல்கள் முச்செடிகள் அழிக்கப்பட வேண்டும் என்ற இன்னும் சிந்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரவில்லை. எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு வரோம். ஆமென். நெரிஞ்சல் முச்செடிகள் நம்ம ட்ரெஸ்ல இருந்தாலே அங்க திருப்பினா இங்க திருப்பினா குத்தும். வாழ்க்கையில் அப்படிதான் குற்றப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த முச்செடிகளும் நெரிஞ்சல்களும் அழிக்கப்பட உன்னதத்திலிருந்து அந்த பரலோக எழுப்புதல் நம்மேல் ஆவி ஊற்றப்பட வேண்டும். அது மட்டும் அப்படிதான் இருக்குமா? அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக, ஒரு பசுமை நிறைந்த இடமாக மாற்றப்படும். நான் போன வாரம் தியானித்தோம், நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களைப் போல தேவன் என்னையும் உங்களையும் மாற்ற விரும்புகிறார். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த ஒரு பெரிய நிலை மாற, நெரிஞ்சல்களும் முச்செடிகளும் முளைக்கப்பட்ட நிலை மாற இந்த பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் நமக்கு மிக மிக அவசியம். இரண்டாவதாக
பின்மாற்றத்திலிருந்து எழும்பி வருவதற்கு. ஆமென், அல்லேலூயா. நாம் தியானிக்க போகிறோம். பல காரணங்களினால, பாவங்கள், போராட்டங்கள், வறுமைகள், பிரச்சனைகளினால பின்மாற்றத்துக்குள் நாம் சென்று விடுகிறோம். அந்த பின்மாற்றத்திலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் மிக மிக அவசியம். ஆமென். 80வது சங்கீதம் 80 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 80ஆம் சங்கீதத்தில் அங்கே 8 முதல் 19 வரை நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் வாசித்து பாருங்க. இப்போ ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். அந்த சங்கீதம் நமக்கு தெரியும். 80ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். என்ன சொல்றார் சங்கீதக்காரர்? வானத்திலிருந்து கண்ணோக்கி இந்த திராட்சை செடியை பார்த்து விசாரித்தருளும். பரலோகத்திலிருந்து அந்த எழுப்புதலை கொடுக்க வேண்டுமா? பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஏன் தெரியுமா? அதுக்கு முன்ன தெரியும். இந்த திராட்சை செடி எப்படி வந்ததுன்னா, எகிப்திலிருந்து ஒரு செடியை கொண்டு வந்து சபையில் நாட்டினார். அடிமைத்தனத்தில் பிசாசின் கையிலிருந்து ஒரு செடியை பிடிங்கிட்டு வந்து சபைக்குள்ள நாட்டினார். அது செடியும் கூடி கொப்பும் குலையுமா வளர்ந்துச்சுது. ஆனால் கனி ஒன்றும் இல்லை. உடனே என்ன பண்ணார்? அந்த வேலியை தகர்த்து போட்டு விட்டார். அந்த வேலியை தகர்த்து போட்ட உடனே 12ஆம் வசனத்தில், இப்பொழுது வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை தகர்த்து போட்டு விட்டார். காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. காட்டுப்பன்றி கூட அந்த திராட்சை செடி சாப்பிட வந்துச்சு. அப்போ ஏன் ஆண்டவரே நீ கண்ணோக்கி பாரும் என்று அங்கே கதறுகிறார். 15ஆம் வசனத்தில் பாருங்க, உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கட்டாட்சித்தருளும், பலப்படுத்தும். கட்டாட்சித்து அறுவது என்பது ஆவியினால் பலப்படுத்துதல். ஆமீன், ஆமீன், அல்லேலூயா. அப்படி கட்டாட்சி தள்ளும்போது 18-19 மட்டும் வாசிக்கும் பாருங்க. அப்பொழுது நீ வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து எங்களை கட்டாட்சி தள்ளாவிட்டால், அப்படிதான் காட்டு மிருகங்கள் எங்களை தின்னு போடும். நீர் அப்படி கடாட்சி தள்ளும். அப்பொழுது 18ஆம் வசனம், உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம். இவன் பழையபடி கேட்கிறாரு, நீர் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து எங்களை கட்டாட்சி தள்ளினால் நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஆனால் தான் ரட்சிப்பு என்பது ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். பாவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஓடி வருகிறோம். அப்போ தேவன் வானத்திலிருந்து கண்ணோக்கி நம்மளை கட்டாட்சிக்காவிட்டால், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படவிட்டால் நாம் ரட்சிப்பை இழந்து விடுவோம். அப்போ இந்த பின்மாற்றத்திலிருந்து எழும்பி வர இந்த ஒரு பெரிய எழுப்புதல் நம் வாழ்க்கைக்கு தேவை. தேவ ஆவியானவர் நம்மளை பலப்படுத்த வேண்டும், கட்டாட்சி தள்ள வேண்டும். ஆமீன், ஆமீன், அல்லேலூயா. இதற்கு சபையினுடைய ஒரு சபை என்றால் நம்முடைய பொறுப்பு உண்டு இல்லையா? சபை கடாட்சி தள்ள வேண்டும். சபையில் ஒவ்வொரு விசுவாசியையும் தேவன் கட்டாட்சி தள்ள வேண்டும். தேவன் சபை குறித்தான் சொல்லாரு. அப்போ அதுக்கு யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் பாருங்க. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் அங்கே 2ஆம் அதிகாரம் 1061 பக்கத்தில் எடுத்து 1061 எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்கணும். 1061
யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இந்த தேவன் கடாட்சித்து அழுவதற்கு நம்முடைய பணி, நம்முடைய பங்கு உண்டு என்பதை யோவேல் தீர்க்கன் மூலமாக சொல்லுவதை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தேவன் ஒவ்வொரு விசுவாசியையும் சபையை கடாட்சித்திரள சபை விசுவாசிகளாகிய நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள், கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் யாரு? ஒவ்வொரு விசுவாசியும். ஊழியக்காரன் மட்டும் இல்லை, பாஸ்டர் இல்லை, இல்லையா? ஒவ்வொரு விசுவாசியும் ஆசாரியர்கள். பாட்டு மட்டும் பாடுறோம், ராஜாக்களும் ஆசாரியர்களும் நாங்களே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அவர் பணிக்கென்று ஒரு சிலரை அபிஷேகித்து ஆசாரியர்களாக தேர்ந்தெடுத்தார். புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு விசுவாசியும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியையும் ஆசாரியர்களாக அபிஷேகித்து கொண்டாந்திருக்காரு. எனவேதான் ஒவ்வொருவரும் நாம் பணிவிடைக்காரர்கள். வேதம் தெளிவாக சொல்கிறது, விசுவாசிகள் யாவரும் தேவனுடைய பணிவிடைக்காரர்கள். நம்ம தியானித்திருக்கிறோம். நாம் உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ற தலைப்பில் நாம் வேதம் தியானிக்கும் பொழுது நாம் அவருடைய பணிவிடைக்காரர்கள் என்று நாம் தியானித்தோம். அப்போ அவருடைய பணிவிடைக்காரர்களாகிய ஆசாரியர்களாகிய நாம் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, பழைய ஏற்பாட்டில் மண்டபம் பலிபீடம், இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் அழுது, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதீரும். பாருங்க, எனவேதான் அந்த சபையில் ஜபங்கள், சபை ஜபங்களில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பெரிய திட்டம், தேவன் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்கு. இன்னைக்கு ஏன் நம்ம குறை சொல்கிறோம்? விசுவாசிகள் பின்வாங்கி போயிட்டாங்க, அவங்க அங்கே போயிட்டாங்க, இவங்க இப்படி இருக்காங்க என்று சொல்கிறோம். காரணம், ஆசாரியர்களாகிய நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து அளவில்லை. நீங்க சொல்ல பார்த்தீங்களா? கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. இன்னைக்கு வெளியில் அந்த பேச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கிராமத்தில் மட்டுமல்ல, பட்டணத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உங்கள் தேவன் எங்கே? அப்போ கேட்குற பாருங்க, புறஜாதிகளுக்குள் ஒப்புக்கூடாதீர்கள் ஆண்டவர். இந்த வார்த்தை ஏன் நாங்கள் கேட்கப்படுவானே? அப்போ இப்படி நாம் அழுது ஜோமன் பொழுது அங்கே வாசிக்கிறோம் அடுத்த வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். நம்ம அப்படி அழுது புலம் பொழுதுதான் தேவன் வைராக்கியம் கொண்டு, நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய ஜெபம் தேவனை அசைக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் தேவனை அசைக்க வேண்டும், அவரை வைராக்கியமடைய செய்ய வேண்டும். அப்படி நாம் அழுது புலம் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, நாம் வேதத்திற்கு திரும்ப வேண்டும். சக விசுவாசிகளை குறை சொல்லி கொண்டிருக்க கூடாது. அவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அது சொல்லக்கூடாது. அதற்காக அழுது தேவனை வைராக்கியமடைய செய்யும் பொழுது அவர் கடாட்சித்தள்ளுவார். ஆமீன், ஆமீன், அல்லேலூயா. அந்த கடாட்சி தள்ளுவது என்பதுதான் அங்கே ஆவியினால் பலப்படுத்துவது. ஆவியினால் பலப்படுத்துவது என்றால் உலக உபத்திரவங்களில் பின்வாங்கி போயிருக்கிறோம். உலக உபத்திரவங்கள், பாவ நெருக்கங்களில் அங்கே சங்கீதம் 119:25 வாசிக்கிறோம். சங்கீதம் 119:25, என் ஆத்மா மண்ணோடு கொட்டி கிடக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். மண்ணோடு
பலூனில் காற்று போயிட்டுனா திரையோட திரையே கிடக்கும். அது மாதிரி தான் ஆத்மா அப்படி இருக்குதான். வேதம் என்ன சொல்கிறது? நம்ம ஆத்மா வாழ்வது போலதான் எல்லாவற்றிலையும் சுகித்து வாழ முடியும். அப்போ ஆத்மா செழிப்பாக இருந்தால் தான் நாம் எல்லா நிலையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த ஆத்மாவை உயிர்ப்பியும் என்று அங்கே சங்கீதம் 119 வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த உலக உபத்திரவங்கள், பாவ நெருக்கங்கள் எல்லாம் நம்மை தடுமாட செய்கிறது. மண்ணோடு ஒட்டிக்கொள்ளும்படியாக நம்மை மாற்றுகிறது. உலக நெருக்கங்கள், உலக கவலைகள், பாரங்கள். அவ இதுக்கு அங்க கேட்கிறார் பாருங்க, வசனத்தின்படி உயிர்ப்பியும். அதுக்கு தான் இந்த வேத புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேத வார்த்தைகள், வேத வசனங்கள். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வாழ்க்கை செழிப்பாகுமே. பாட்டு பாடுறோம். ஒரு வார்த்தை சொல்லும் போது இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வாழ்க்கை செழிப்பாகும். அப்போ அந்த வார்த்தையின் மூலமாக நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். முதலாவதாக பார்த்தோம், இந்த போராட்ட பிரச்சனைகளில் நாம் நமது குடும்பங்களில் நெரிஞ்சல்களும் முச்செடிகளும் உழைக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றம் அடைகிறோம். அங்கே நெரிஞ்சல்கள் முச்செடிகள் அழிக்கப்பட அந்த உன்னதத்திலிருந்து அந்த பரலோக எழுப்புதல் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். இங்கே இந்த பின்மாற்றத்திலிருந்து வரும்பொழுது கடாட்சிக்கப்பட தேவ ஆவியானவர் நம்மளை பலப்படுத்த வேண்டும். கடைசியாக எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய வாழ்க்கை இல்லையா? கஷ்டங்கள் வரும், உபத்திரமும் துன்பம் எல்லாம் இருக்கும், அப் அண்ட் டவுன் இருக்கும் வாழ்க்கையில். எந்த நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பரிசுத்த பவுல் அடிகளார் சொல்கிறார். எந்த நிலையிலும் சந்தோஷமாக இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். கொரிந்தியரில் அருமையாக எழுதுகிறார் பாருங்க இல்லையா, நாங்கள் துக்கப்பட்டவர்கள் என்றாலும் சந்தோஷம் உள்ளவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறார். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒன்றுமில்லாவிட்டாலும் எல்லாவற்றையும் உடையவர்களாக. அப்படி எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க இந்த ஆவியானுடைய இந்த பரலோக எழுப்புதல் அவசியம். ஆபகு தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்துவோம். ஆபகு 1085 பக்கம். ஆபகு தீர்க்கதரிசி புத்தகத்தில் அங்கே அந்த ஒரு நிலைக்கு இந்த தீர்க்கதரிசி தள்ளப்படுகிறார். அதை புத்தகத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். மீண்டும் ஒரு விசை சில வசனங்களை ஞாபகப்படுத்துவோம். அங்கே அந்த தீர்க்கதரிசி தேவன் மேலே கோபத்தில் கேள்வியில கேட்கிறார். தேவனோடு சண்டை போடுறாரு. அந்த ஆபகு 1 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, எதுவரைக்கும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ ரட்சியாமல் இருக்கிறீரே. யூதா ஜனங்களுக்காக சண்டை போடுறாரு. எதுவரைக்கும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். 13 வசனத்தை பாருங்க. தீமையை பார்க்க மாட்டாது சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன என்று கேள்வி மேல கேள்வி கேட்கிறார். சில நேரத்தில் நம்ம தேவன் அப்படிதான் கேட்கணும். ஒன்றும் கோச்சிக்கிட மாட்டார். நம்ம அப்பா, நம்ம தந்தை, நம்ம பிதா கேள்வி மேல கேள்வி கேட்கணும். அப்பதான் பதில் வரும். நான் அடிக்க சொல்லுவேன், தேவனை ருசித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். கேள்வி மேல கேள்வி கேட்கணும். நான் கேட்டேன் ஒரு நாள் தைரியமாக. இன்று என்னோடு பேசாவிட்டால், ஒரு மாற்றத்தை காண்பிக்காவிட்டால், எல்லாம் பைபிள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு பழையபடி தான் என் பழைய கடவுளுக்கு சப்பரம் தூக்க போயிடுவேன். ஆமாம், இப்படி கேட்டேன். ஊழி செய்து கொண்டிருக்க போது சண்டை போடணும். அந்த உறவு தான், அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு அந்த உறவு இல்லாதனால்தான் நம்ம கேட்க மாட்டாங்க. ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த தேவனோடு சண்டை போடக்கூடிய உறவு இன்றைக்கு இல்லை. அங்கே ஏதோ தப்பு பண்ணி ஆதாம பாதி ஒழிச்சுக்கிட்டுறோம். நான் தான் சொன்னேன்,
ஆதாமேவாள் ஒழித்து கொள்ளாவிட்டால் ரட்சிப்பின் திட்டமே மாறி இருக்கும். ஒழிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம சில காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வதனால அவர்கிட்ட நேரடியாக பேச முடியல. பிறகு எப்படி சண்டை போட முடியும்? அப்பாவோடு பிள்ளைக்கு நல்ல உறவு இருந்தால் தான் தைரியமாக கேட்க முடியும். அது மாதிரி தான் கேட்காரு இவர் தீர்க்கதரிசி. இப்படி சண்டை போட்ட தீர்க்கதரிசி அப்போ தேவன் சில காரியங்கள் வெளிப்படுத்துகிறார். அதெல்லாம் தியானிக்கண்டாம். வெளிப்படுத்தும் பொழுது இவருக்கு பயம் உண்டாயிற்று. அப்போ என்ன சொல்ல பாருங்க, 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும். ஆமாம், இவர் சில காரியத்தை வெளிப்படுத்துகிறார் தேவன். அவர் கேள்வி கேட்கறதுக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்துறாரு. அது பயம் வந்துட்டு இவருக்கு நியாய தீர்ப்பை குறித்து. உடனே சொல்லாரு, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் என்னை உயிர்ப்பியும். அப்படி இதை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த ஜெபம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வசனத்தை பாருங்க, இதான் தேவனுடைய வழிநடத்துதல். என்னை உயிர்ப்பியும், என்னை எழுப்பும், தேவ ஆவியை ஊற்றும் என்று இந்த விண்ணப்பம் பண்ணும் பொழுது தானாகவே தேவனை துதிக்க முன் வருவோம். கேள்வி மேல கேள்வி கேட்ட தீர்க்கதரிசி இப்ப தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதான் ஆவியானவர் கொடுக்கிற மாற்றம். ஜெபம் என்பது நம்ம கேட்க கேள்விக்கெல்லாம் பதில் கொடுப்பது ஜெபம் இல்லை. ஜெபம் என்பது அவருடைய சித்தத்திற்கு நம்மை மாற்றுவதுதான் ஜெபம். நல்ல கவனிங்க, ஜெபம் என்பது நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்குறது தான் ஜெபம் இல்லை. ஜெபிச்சுட்டே இருப்போம், அப்படியே ட்ராக்கை மாற்றிடுவார். அப்புறம் நமக்கு அது நம்ம ஏன் கேட்டோம் எது கேட்டோங்க தெரியாது. ட்ராக்கை மாற்றிடுவார், அவருடைய சித்தத்தை நம்மளை மாற்றிடுவார். இங்கே மாற்றிட்டாரு. உடனே தீர்க்கதரிசி சொல்லார் பாருங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்ட தீர்க்கதரிசி 3ஆம் வசனத்தில், தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்த பாரான் பர்வத்திலிருந்தும் வந்தார், அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது என்று இப்போ தேவனை துதித்து ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டார். கேள்வி கேட்ட தீர்க்கதரிசி, ஏன் ஆண்டவரை மௌனமாக இருக்கிறீர், ஏன் எங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று கேட்டவர் இப்ப தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார். இது தேவனுடைய வழிநடத்துதல். எப்பொழுது என்னை உயிர்ப்பி என்று கேட்கும் பொழுது, அந்த பரலோகம் அனுப்புகிற எழுப்புதலை தாரும் ஆண்டவர் என்று கேட்கும் பொழுது தேவன் நம்ம நிலையை மாற்றுகிறார், துதிக்க வைக்கிறார். அப்படி துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்க, 17-18 3ஆம் அதிகாரம் 17-18. அத்திமரம் துளிர் விழாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இருக்கோ இல்லையோ, அத்திமரம் பலன் கொடுக்கோ இல்லையோ, ஒலிவ மரம் பலன் கொடுக்கோ இல்லையோ, ஆடுகள் மாடுகள் இருக்கோ இல்லையோ, வீட்டில் தானியம் இருக்கோ இல்லையோ, பாக்கெட்ல பைசா இருக்கோ இல்லையோ, நான் என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்படி சொல்லும் பொழுது பாருங்க 19ஆம் வசனத்தில், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான் கால்களைப் போல மாற்றி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். ராஜ நட. அந்த தீர்க்கதரிசி புத்தகத்தை ஆரம்பிக்கும் பொழுது தடுமாறுறாரு. ஏன் மௌனமா இருக்கிறீர், ஏன் ஆண்டவரே கொடுமை ஆண்டு கொண்டிருக்கிறதே, ஏன் கேளாமல் இருக்கிறீர் என்று தடுமாடிய தீர்க்கதரிசி இப்பொழுது என் கால்களை மான் கால்கள் போலாக மாற்றி என்னை ராஜ நட நடக்க வைக்கிறார். ஆனால் ஒன்றும் இல்லை, அத்திமரம் பூக்கல, ஒலிமரம் மலம் கொடுக்கல. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஏதோ பெரிய கோடி கோடியா பணம் வந்தாச்சுன்னா அப்பதான் நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் நினைக்கிறோம். நோ, இல்ல. ஆனா கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். அங்க கேட்கிறாரு, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆமென், அல்லேலூயா. எனவே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்பட நாம் இந்த பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் தேவை தேவை தேவை. ஆமென்.
அந்த எழுப்புதல் வரும்பொழுதுதான் நமக்குள் இருந்து ஒரு ஆனந்த சத்தம். அதை மட்டும் வாசி ஜெபம் பண்ணுவோம். சங்கீதம் 126 பாருங்க. இந்த எழுப்புதல், பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் வரும்பொழுது நம்முடைய சிறையிருப்பு, எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும் அது மாற்றப்படுமா. 126 முதல் 2 வசனங்கள். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார் என்று சொல்லுவார்கள். அந்த பெரிய காரியம்தான் அந்த பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல். எப்பா, நேற்று வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, அழுதுகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த வீட்டில் அவர்கள் நாவு ஆனந்த சத்தத்தினால், கம்பீர முழக்கத்தினால் முழங்கி கொண்டிருக்கிறாங்க. என்ன நடந்தது? அந்த பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல். சங்கீதம் 35:9 பாருங்க. சங்கீதம் 35:9 கூட இது அருமையாக சொல்லப்படுகிறது பாருங்க. சங்கீதம் 35:9, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். 110 சங்கீதத்தில் என்ன சொன்னாரு? என் ஆத்துமா மண்ணோடு கிடக்குனாரு. இப்போ இந்த பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் வந்த உடனே இங்க சொல்ல பாருங்க, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த 3 நிலைகளில் அந்த பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் நமக்கு தேவை. நமக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கு தேவை. முதலாவதாக நெரிஞ்சலில் முட்செடிகள் அழிக்கப்பட, இரண்டாவதாக பின்மாற்றத்திலிருந்து மீண்டு வருவதற்கு, மூன்றாவதாக எந்த நிலையிலும் மகிழ்ந்திரு களி கூர்ந்திருக்க. எனவே தாகத்தோடு நம்ம தெய்வ சமூகத்தில் இந்த எழுப்புதலுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். எனவேதான் ஏசாயா புத்தகத்தில் தாகம் உள்ளவன் மேல் இந்த வேத தியானம் உங்களுக்கு தாகத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் இந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த தாகம் வரணும். அது எனக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். ஆனால் தான் தாகம் உள்ளவன் மேல் உங்களுக்கு எவ்வளவு தாகம் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, முழங்கால் படியிட்டு நாம் அந்த தாகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற தகப்பனே, ஒரு தாகத்தோடு கதறுகிறேன் ஆண்டவரே, கதற வேண்டும். இந்த தேவைக்கு கதற வேண்டும். உண்மையில் மகிழ்ந்திருக்க எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. நெரிஞ்சலில் முச்செடிகளும் அழிக்கப்பட வேண்டும். உன்னதத்திலிருந்து அந்த மழை பொழிய வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ந்து களிகூறும்படி பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவை கர்த்தரை சோதரி, முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை சோதரி. ஆத்மாவை கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.